ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம நிவின் போலி நடிப்பில் வெளிவந்திருக்கிற படம் தான் மலையாளி ஃப்ரம் இந்தியா. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஊருக்குள்ளே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோவும் ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு இருக்காங்க. அது என்ன லட்சியம் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கஷ்டமும் படாமல் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அது ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உதவாத கட்சியில் வந்து மெம்பராக இருக்காங்க. ஸோ அப்பப்போ தேவைப்படும் போதெல்லாம் அந்த கட்சியில் வந்து ஒரு சில வேலைகள் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த சோஷியல் மீடியாக்களில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சி சம்மந்தப்பட்ட ஃபார்வர்ட் மெசேஜஸ் அனுப்பிச்சு இது மூலமாக நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு கோட்டையை கட்டி இருக்கக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்சி மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்திங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ளே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நடந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா கல்ஃபுக்கு ஓடி போய் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்ஃபுக்கு கிளம்பி போவார். ஸோ போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிருத்திவிராஜ் படத்தில் வர மாதிரி ஒரு பாலைவனத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு சூப்பர்வைசர் வருவார். இவரோட உயர் அதிகாரியாக ஒருத்தர் வருவார். யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பாகிஸ்தானியாக வருவார். ஸோ அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவர்கிட்ட எந்த மாதிரி நடந்துக்கிறாரு, ஸோ இவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ மொத்தத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தில் நிவின் போலி அவருக்கு கொடுத்துருக்க அந்த கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ நல்லாவே போகுது இந்த படம். அதாவது ஃபஸ்ட் ஆஃப் முழுக்க பார்த்திங்க அப்படின்னா காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. எந்த இடத்துலையும் போர் அடிக்காத மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மூவி வந்து கதை வந்து டேக் ஆஃப் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. முழுக்க பார்த்திங்க அப்படின்னா இந்த காமெடியிலே இந்த படம் வந்து கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும். பட் இந்த படம் முழுக்க க்ரைம் ப்ளஸ் பொலிட்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா சுத்தமாக கதையை டேக் ஆஃப் ஆகலை. எல்லாமே யூஸ்வலாக இருக்குது. ஸோ இதுதான் நடக்க போகுது அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய வகையில் தான் இந்த படமும் இருக்குது. ஸோ எல்லா சீன்ஸுமே ரொம்பவே யூஸ்வலாக இருக்குது. ஒரு நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மலையாளம் ஃப்ரம் இந்தியா படம் பார்க்குறோமா இல்லை ஆடு ஜீவிதம் படம் பார்க்குறோமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ கிளைமேக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த எமோஷனல் பார்ட்டும் சரி, நமக்கு நிவின் போலி அவருக்கு கொடுத்துருக்கிற அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதில் இந்த எமோஷ்னலும் சரி, இந்த காமெடி சென்ஸில் வரக்கூடிய இந்த காமெடி சைடும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா போய் ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.